பேக் சைடும் கையும் கட் பண்ண பிறகு ஃப்ரண்ட்டு வரைகிறதுக்கு துணியை கிராஸில் போட்டு பார்த்தா சரியாக வரலை. அதனால நம்ம பேப்பரில் வரைஞ்சிக்கிடணும். பேக் சைடு கட் பண்ணதை வச்சு பேப்பரில் பேக் சைடை வரைஞ்சிட்டு அடுத்து நம்ம அளவு சட்டையை வச்சு முன்பக்கத்தை பேப்பரில் கட் பண்ணிக்கணும். ஸோ எங்கே ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த இடத்துல தான் ஷோல்டரை வைக்கணும். மேலே ஏற்றி வைக்கக்கூடாது. கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் லைனில் வச்சு முன்கழுத்தை ஃபஸ்ட்டு குறிச்சிக்கோங்க. பைப்பிங்னால மேலே ஏற்றி குறிக்காமல் கரெக்டான லெவலில் குறிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஹூக் பீட்ஸ் அந்த கொக்கி சைடு கைக்கு அடியில் உள்ள தையலும் இதுலேயும் வச்சு பார்த்து ஒரு 3/4 இன்ச்சு தையலுக்கு விட்டு மிச்சத்தை கிராஸாக கோடு போட்டு கட் பண்ணிடணும். அடுத்து ஃபஸ்ட்டு மெயின் டாட் பிடிப்போம்ல, பஸ்ட் டாட்டு இழுக்கக்கூடாது துணியை. அப்படியே இந்த இப்போ நாங்கள் வச்சுட்டு கையை எடுத்துடுறேன் பாருங்கள். கையை எடுத்துட்டு எங்கே அந்த பாயிண்ட் முடியுதோ அங்கே குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டாட்டோட உயரம் தையலுக்கு கீழே நம்ம எவ்வளோ தப்போமோ அந்த அளவு கீழே இறக்கி குறிச்சிட்டு டாட்டோட டிஸ்டன்ஸ் ஹூக் பட்டியிலேருந்து எவ்வளோ இருக்குன்னு மெயின் டாட்டோட டிஸ்டன்ஸு அது தையலுக்கு கொக்கி பக்கம் தையல் வரும்ல, கொக்கி பட்டி பக்கம், அதுக்காக விடுறோம். அது ஒரு 4.25 இருக்குது. அது லெவலாக கீழே வரைக்கும் ஒரே 4.25 வரணும், மாறக்கூடாது. டாட் 1.25 கொஞ்சம் குறையா பிடிச்சிருக்காங்க. ஹூக் பட்டி பக்கம் அந்த கழுத்துக்கிட்ட நேராக வச்சு பட்டி ஸ்டார்ட் ஆகிற இடத்துல குறிச்சிட்டு அதை விட 1 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க. இறக்கி 1.25 இதையும் ஜாயின் பண்ணிவிட்டு வி ஷேப் பட்டி எந்த சைடு உள்ள உயரத்தை ஆம்கோலுக்கு பக்கத்தில் உள்ள உயரத்தையும் குறிச்சிக்கோங்க. அடுத்து டாட்டை எப்பயும் போல் கண்ட்டை பார்த்து டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் பார்த்து குறித்து ரெண்டையும் செக்கப் பண்ணிக்கோங்க. இதுவும் அதுவும் சரியாக இருக்கா. இப்போ பேப்பரில் கட் பண்ணிவிட்டு நம்ம துணியில் போட்டுக்கலாம். காணாத துணினா இப்படி தான், அதுவும் டிசைன் துணினா ஃபஸ்ட் நம்ம பேப்பரில் அப்படி போட்டுக்கோங்க. துணி கண்டிப்பாக காணலைன்னா இந்த முறையில் தான் நீங்கள் கையாளணும். இப்போ இது எந்த பக்கம் போடுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு முன்பக்கம் போடணும். இப்போ ஒன்று தான் போட்டுக்கோம். துணி நிறையா இருந்தால் டபுளாக வெட்டலாம். பேப்பர் கட்டிங் தேவை கிடையாது. துணி இல்லாதனால இப்படி செய்கிறோம். அடுத்த துணியும் மிச்சம் உள்ளதும் காணலாம். அந்த துணியும் ஒட்டு போட்டு அதுக்கப்புறமும் இப்போ வெளிப்பக்கம் ஒன்றா சேர்ற மாதிரி வச்சு ரெண்டும் கரெக்டாக அந்த டிசைன் மாறாமல் அழகாக செங்குத்தாக ஒன்று போல் வந்துருச்சு 2 ஃப்ரண்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.